அந்தச் சிறிய கிராமத்தின் கடைசியில் இருந்த மண் குடிசையில் மீனாட்சி தனியாக வாழ்ந்து வந்தாள். கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் நோயால் இறந்துவிட்டதால் அவளது உலகம் முழுவதும் இப்போது அவள் வயிற்றில் வளர்ந்த அந்தச் சிறிய உயிராக மட்டுமே மாறியது. தினமும் அடுத்த வீட்டுப் பெண்களிடம் வேலை செய்து கிடைக்கும் சிறிய கூலியில்தான் அவள் வாழ்ந்தாள். மழைக்கால இரவில் குடிசையின் கூரையிலிருந்து நீர் சொட்டிக் கொண்டிருந்த போது மீனாட்சிக்கு பிரசவ வலி தொடங்கியது. அருகில் யாரும் இல்லாத நிலையில் தன்னம்பிக்கையும் தாயின் உள்ளுணர்வும் மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்தது. சில மணிநேர போராட்டத்திற்குப் பிறகு ஒரு அழகான குழந்தையின் அழுகை அந்த குடிசையை நிரப்பியது. குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்ட மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது துன்பத்தின் கண்ணீரல்ல, நம்பிக்கையின் கண்ணீர். ஆனால் அடுத்த உணவு என்ன? குழந்தைக்கான உடை எங்கே? பால் கிடைக்குமா என்ற எண்ணங்கள் அவளது மனதை கலங்கச் செய்தன. அடுத்த நாள் காலை குழந்தையை ஒரு பழைய துணியில் சுற்றிக் கொண்டு மீனாட்சி வேலைக்குச் சென்றாள். அவளது கால்கள் சோர்வாக இருந்தாலும் உள்ளம் உறுதியாயிருந்தது. குழந்தையின் சுவாசம் அவளுக்கு புதிய சக்தியை கொடுத்தது. கிராம மக்கள் அவளது நிலையை உணர்ந்து சிறிது சிறிதாக உதவத் தொடங்கினர். ஒருவர் அரிசி கொடுத்தார், ஒருவர் பழைய ஆடைகள் கொடுத்தார். அந்தச் சிறிய உதவிகள் மீனாட்சியின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. ஏழ்மையில் பிறந்தாலும் அன்பில் வளர்ந்தால் வாழ்க்கை அழகாகும் என்பதை அந்தக் குழந்தை அவளுக்குக் கற்றுக் கொடுத்தது. தாயின் தியாகமும் உறுதியும் இருந்தால் எந்த இருளிலும் ஒளி பிறக்கும் என்பதை மீனாட்சியின் வாழ்க்கை சொல்லிக் காட்டியது.